எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். நேந்திரப்பழம் வேக வச்சது, கூடவே முட்டை வேக வச்சது, முட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர், குருமிளகாத்தூள், அது கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு முட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. சின்ன வயசில் நிறைய சாப்பிட்டு இருக்கு, இப்போவும் அது நான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஈஸியாக இருக்குது. முதல்ல நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வேக வைக்கும்போது தோல் சீக்கிரம் உரிச்சு எடுக்கிறதுக்காக நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் முட்டை மெதுவாக அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அந்த சுடுதண்ணியிலே இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரம் பண்ணோம் அப்படின்னா 9 to 14 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அந்த முட்டை பெருசாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக டைம் வேக வைப்போம், சின்னதாக இருந்தால் 9 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். ரொம்ப அதிகமாகிடுச்சினாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம முட்டை நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு, அது அங்கே இருந்து ஆறட்டும். இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நல்ல கரெக்டான சைஸுக்கு பழுத்ததாக இருக்கணும். அதே மாதிரி நாட்டுப்பழம், நாடன் பழம், வாழைப்பழம் கிடைச்சா எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழம் இது நேந்திரப்பழம் தான், வேறு எந்த பழமும் இந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது. இது நல்லா இந்த மாதிரி தோல் உரிக்கும் போது சீக்கிரம் உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கணும். பழுக்காத்த பழம் எடுக்கக்கூடாது, வேகாது, கல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பழுத்து நம்ம பழம்பொரி பண்ணுறதுக்கு எடுத்த மாதிரி இருக்கிற கருப்படிச்ச தோல் இருக்கிற பழம் எடுக்கக்கூடாது. அந்த ரொம்ப பழுத்த பழம் வேக வச்சா தண்ணி மாதிரி ஆகி போயிடும் பழம். பழுக்காத்த பழம் எடுத்துருச்சுன்னா அது கல் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற கரெக்டாக பழுத்த பழம் எடுத்துக்கோங்க. அது ஒரு டைம் நல்லா கழுகி எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கூடி 2 சைடும் கட் பண்ணதுக்கு ஒரு பழம் ஃபுல்லாக கூடி வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் தண்ணி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கு பிறகு நான் பழம் வேக வச்சுருக்கேன். பழம் வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிருச்சுன்னா பழம் சீக்கிரம் மேலே தோலெல்லாம் வெடித்து அது சீக்கிரம் மேலே மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பழம் நல்லா வெந்துருச்சு. பழம் பெருசாக இருந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு. கூடவே முட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உப்பு கலந்த குருமிளகாத்தூளும் எடுத்து வச்சிருக்கு. பழம் வேக வைக்கும்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சின்ன பழமாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஹெல்த்தியாக இருக்கிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு கேரளா சமையல் ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.